இந்நிலையில் ராணி அண்ணா கல்லூரி மாணவிகள் 4500 பேர் மாதவிடாய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரு சொட்டு ரத்தம் சின்னம் வடிவில் அமர்ந்து கின்னஸ் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். அக்னி சிறகுகள் மற்றும் சமூக பணித்துறை, ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் இணைந்து மாதவிடாய் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வை நடத்தினர். ஒரு சொட்டு ரத்தம் வடிவில் 4500 மாணவிகள் அமர்ந்து கின்னஸ் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். மாதவிடாய் காலத்தில் வேலைக்கு செல்லும் அனைத்து பெண்களுக்கும் விடுமுறை அளிக்க வேண்டும் அல்லது வேலை செய்யும் பகுதியில் ஓய்வெடுக்க வசதி செய்து தர வேண்டும். பள்ளி கல்லூரியில் நாப்கின்கள், டிஸ்போசல் மிஷின் அமைப்பதை கட்டாயமாக்க வேண்டும். பொதுவெளியில், கடைகளில் மாதவிடாய் தீட்டல்ல என்ற வாசகத்தை இடம்பெற செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. மாநகராட்சி மேயர் சரவணன், ராணி அண்ணா கல்லூரி முதல்வர் மைதிலி, தாசில்தார் ஜெயலட்சுமி, மண்டல சேர்மன் மகேஸ்வரி, பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜோதிலட்சுமி, சித்த மருத்துவர் முத்துலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கல்லூரி தாவரவியல் துறை தலைவர் சரவணகாந்தி, உடற்கல்வி பேராசிரியை ஹமர்னிஷா ஒழுங்குபடுத்தினர். கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். சமூக பணித்துறை தலைவர் நாகராஜ் நன்றி கூறினார். சமூக பணித்துறை உதவி பேராசிரியர்கள் பொன்னி, கீர்த்திகா மற்றும் மகாலட்சுமி, அக்னி சிறகுகள் நிறுவனர் பிரபு நிகழ்வை ஒருங்கிணைத்திருந்தனர். For watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.